पद्मार्कं गजाननमहर्निशम् अनेकतं तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे. My father's name is Narasimha. அவருக்கு மொத்தம் 13 குழந்தைகள். இட்ஸ் எ லார்ஜ் ஃபேமிலி. ஆனால் முதல்ல சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தெய்வ பக்தி ஈடுபாடெல்லாம் உண்டு. அது முதல்ல பட்னம் சாமியார்னு ஒரு சாமியார் இருந்தார். அவரோட பழக்கம். அந்த சாமியார் இஸ் எ மேரிட் மேன் அண்ட் எம்ப்ளாய்ட் இன் எம்எஸ்எம் ரயில்வே இன் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ். ஏன் 2 wives. அண்ட் அவர் ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்து சாமியில் உள்ள கையிலேயே கல்பனை வச்சுட்டு இந்த சாமி பிரார்த்தி பண்ணார். உடனே மயக்கமாக விழுந்துருவேன். 2 ஒய்ஃபை வந்து கீழே படுக்க வச்சிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து தெரிஞ்சு ஆஃபீஸ் போவார். அவர் அந்த காலத்துலேருந்து தெய்வ பக்தி வழிபாடு எங்கள் குடும்பத்தில் வழியாக தொடர்ச்சியாக என்னென்ன இருக்குது. அப்புறம் அப்படியே இருக்கிற இடத்துல ஒரு மைசூர் சுவாமின்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து சிங்கேரி மடத்தில் இருந்தவர். சிங்கேரி மடத்தில் சாமியாராக இருந்தவர். ஒரு காலம் கழித்து அவர் வந்து எங்கள் வீட்டோடு சேர்ந்துட்டார். அவர் எங்கள் வீட்டில் இருந்தப்போ எல்லோரும் ஊரில் எல்லாருக்கும் தெரியும். சிங்கேரி மடத்தில் இருந்ததுனால அவருக்கு ஒரு வேல்யூ இருந்தது. அதில் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் லலிதா சாஸ்திரம் பூஜையும் நட்சத்திரியும் ஹோமங்களும் எல்லாம் படம் நடபடம் நடந்துருக்கும். அப்படி இருக்கிறச்சே ஒரு ஃப்ரெண்டு வந்து மைசூர் சுவாமிகிட்ட சொன்னார், வாணியம்பேட்டில் ஒரு சுவாமியில் இருக்கார், அவர் பேர் வேணுகோபால் சுவாமி, அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு எங்கள் ஃபாதரும் அவரும் மைசூர் சாமியும் சேர்ந்து அதை பார்க்கறதுக்கு வாணியம்பேட்டிக்கு போனான். அப்போ நான் வந்து அப்பா நானும் வரேன் அப்படின்னு கேட்டேன். உடனே அப்போ சொன்னேன், டே நான் சாமியாரை பார்க்க போகிறேன், அங்கே ஒன்று பொழுது போகாதுடா அப்படின்னு. சரின்னு நான் நின்றுட்டேன். இவன் போய் வாணியம்பாடியில் போய் நின்று கார் ஏறிங்க உள்ளே போகிறான். இவன் யாருன்னு சாமியை தெரியாது, சாமியை கேட்கல. உடனே போகிறவொடனே சுவாமி என்ன கேட்டால் எங்கள் ஃபாதரை பார்த்து, சீனுவை ஏன் அழைச்சிட்டு வரல, அவன் சின்னவன் எப்படி வரும், நாளைக்கு துளசியத்தை அனுப்பிடுங்க அவனை அப்படின்னு. அடுத்த நாள் என்னை துளசியத்தை அனுப்பி என்னை ஏற்றுக்கிட்டார் வேணுகோபால் சாமி. எனக்கு அப்போ வயசு 18. அன்னையிலேருந்து நான் அவர் என்னை முதல் கூற நினச்சிட்டு வரேன். அவர் வழிகாட்ட வந்துன்னு இருக்கேன். இன்ன வரைக்கும் எப்பவும் தொடர்ச்சியாக இருந்துருக்கு. அப்படியே இருக்கிறச்ச ஒரு காலகாலத்தில் எங்கள் ஃபாதர் நல்லா பெரிய பிஸ்னஸ் பண்ணேன். 50 மைல் ஏரியாவுக்கு டயமீட்டர் ஏரியாவுக்கு எங்களுக்கு பிஸ்னஸ் ஏரியா. அவர் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாத கஷ்டப்பட்டு இருந்தார். அவ்வளோ வேல்யூம் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஸோ மச் அப்படி இருந்தது. அப்போ நாங்கள் வயசுக்கு வந்துட்டோம், பிள்ளைகளை வந்துட்டோம், பிஸ்னஸ் கவனிச்சிக்கிறது அவருக்கு சந்தோஷம். எங்களாண்ட ஒப்படைச்சிட்டு இவர் ரிட்டையர்ட் அப்படின்னு இருந்தான். அப்படி இருக்கிறச்சு நாங்கள் போகிறதில்ல. சங்கரம சங்கம் என்னோட ஃபாரஸ்ட் கான்ட்ராக்ட் வந்தது. கவர்மெண்ட் இது பையர், OR செல்லர்ஸ். ஃபாரஸ்ட்டில் 200 acres லேண்ட் எடுத்து டெய்லி 150 tons ஆஃப் ஃபயர்வுட். ஒரு வேகனுக்கு 15 டன், 10 வேகன் 150 டன் ஃபயர்வுட் ஒரு நாளைக்கு லோட் பண்ணி ரயிலில் 30 நாள் அனுப்பிச்சு. கவர்மெண்ட் இது பையர். அவ்வளோ பெரிய வேலையை யாரும் செய்ய முடியாது. ஃபாரஸ்ட் ஹாஸ்டல்லாம் வந்து இவ்வளோ வேலை சேர்த்து கூட விட்டு அது யார் ஆள் இல்லை சார், நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னால் அது எடுத்து செஞ்சுட்டே வந்தோம். 3 வருஷம் ஓடிடுது. 3 வருஷம் ஓடின பின்ன வேணுகோபால் சார் என்ன பண்ணார், எங்கள் ஃபாதரை பார்த்து, என்னத்துங்க அந்த பச்சை மரத்தெல்லாம் வெட்டுறீங்க அப்படின்னு. 3 வருஷம் சும்மா இருந்தார். சரி நீங்கள் எனக்கு உங்கள் வார்த்தை கேட்டேன், இதோடு நிறுத்திட்டேன் அப்படின்னுட்டேன். அந்த வருஷம்தான் லாஸ்ட்டு. அது அந்த ஏரியா எப்படின்னு ஒரு வேலி. அங்கே வந்து சூரியன் 10 மணிக்கு வருவோம், 3 மணிக்கு அஸ்தமனம் ஆகிடுவோம். அங்கே ஒரு பெரிய மரம். அந்த மரத்தை 10 பேர் சேர்ந்து கை கொத்தா தான் முடியும், அவ்வளோ பெரிய மரம். அந்த ஒரு மரத்தை விட்டாலும் 20 வேகன் ஏற்றலாம். நான் சின்ன வயசு, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த வேலையெல்லாம் பார்க்குறது நான் சாமிகிட்ட எங்கள் அப்பா சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். இந்த வருஷத்தோடு போகிறோம், அந்த மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம். நான் ஆரம்பிச்சிட்டேன் வெட்டுறதுக்கு. மரம் இடம் கொடுக்கல. அந்த ஆள்கள்லாம் சொன்னால் பலி கொடுக்கணும் அப்படின்னா சரி அப்படின்னு. ஆடு வெட்டணும்னா நான் சின்ன வயசு, அதெல்லாம் தெரியாது. வெட்டி கொடான்ட்டு 6 ஆடு வெட்டி பலி போட்டோம். மறுபடியும் இடம் கொடுக்கல. மறுபடியும் வந்து இன்னொரு பலி செஞ்சு பலி போடலைங்கண்ணா, என்னடா என்னை ஏமாச்சு நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன்.
இல்லைங்க நிஜம்தாங்க அது அப்படின்னா. சரி போடு, இன்னொரு 6 ஆடு போடு, 12 ஆடு பலி கொடுத்துட்டு அப்போ இடம் கொடுக்குறது. அந்த மரத்தை ஷேக் பண்ண முடியல, வெடி வச்சாலும் வெடிக்க முடியும். அந்த மரம் என்ன பண்ணிட்டு, என்ன நீ ஆட்டினியா, உன் குடும்பத்தை ஆட்டுறப்ப அப்படின்னு ஆட்டம் கட்டிடுச்சு. அதை தான் வேணுகோபால் மின் ஜாகிரதையாக சொன்னேன். சொன்னது இந்த மரம், இந்த இடத்துல மரம் வர்றது வெட்டாதுன்னு குறிப்பாக சொல்லியிருந்தால் நாங்கள் உஷாராக இருந்திருப்போம். பொதுவாக சொல்லிட்டாதில் இருக்கிற மரம் அது அதுலேருந்து எங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது. அதனால் வேணுகோபால் என்ன சொன்னால், அந்த சாமி பார்த்து தான் ஒரு நாள் எனக்கு வந்து, எங்கள் ஒரு சாமி இருக்கார், நம்ம போய் பார்க்கலாம் வாங்க, நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் மெட்ராஸ் போயிடுவேன், உங்களுக்கு அவர் துணையாக இருப்பான்னு சொல்லி சாமி நம்ம ஞானான சுவாமிகிட்ட அழைச்சி போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நானே என் மதர், என் சிஸ்டர் 3 பேர் தான் முதல்ல போய் சாமியை பார்த்தோம். ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. நிறைய சுவாமிகள், நான் இது வரைக்கும் 36-37 சாமியோடு இருந்திருக்கேன். ஒவ்வொருத்தர் எத்தனையோ வீடுகளில் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி சாமி வந்து பேசிக்கலாம். அதனால் வேண்டாம்னு இருந்தேன். அப்போது நீ வா, நான் அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லி தபோவனத்தை அழைச்சின்னு போய் தபோவனத்தை சாமி எங்களை ஒப்படைச்சிட்டு அங்கேயே அத்தனை தேனை ஆகிட்டேன். திருப்பி எங்களோட வரல. வேணுக்கோ அவர் அழைச்சின்னு போய் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு, யாரை கையில் அப்படி ஒப்படைச்ச மாதிரி ஒப்படைச்சிட்டு அந்த தேனத்தை அன்னையிலேருந்து என் சுவாமிக்கு எங்கள் பேர் ஒரு கருணை. அந்த கருணை அளவிடாத கருணை, சொல்ல முடியாத கருணை. எப்படின்னா அப்படி இப்போ நாங்கள் நின்றுருக்கேன், எனக்கு எதாவது கெடுதல் நினைக்கிறாங்க, உடனே எனக்கு தெரிஞ்சு வருது, அது அந்த மாதிரி பண்ணுறோம். அது மாதிரி அன்னையிலேருந்து. அது எந்த வருஷம் வேணுகோபால் சாமி கொண்டு போய் தபோவனத்தில் விட்டது? எந்த இயராக இருக்கலாம்? 1952 வருஷம். 1952 அதெல்லாம் கண்டினியூவாக இருந்துட்டுருக்கோம். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வந்து 2-3 விசிட் தபோவனத்தில் இருந்தோம். அப்புறம் சித்தலிங்க மட்டத்தில் கண்டினியூவாக இருந்தோம். அப்புறம் எங்கள் பில்டிங் வர இங்கே வந்து இங்கே பறிச்சு எழுத ஆரம்பித்தோம். அதெல்லாம் அநேகமாக இருந்தது சாமியோட பழக்கம். ஃபஸ்ட்டு விசிட் தபோவனம் போனப்போ என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது சொல்லுங்க. தபோவனம் வெறுமே ஒரு பெரிய மைதானமாக இருந்தது. வெறும் ஓப்பன் ஸ்பேஸ் லேண்ட், ஒன்றுமே இல்லை, சுற்றி மரங்கள் எதுவுமே இல்லை, பெரிய மைதானம். அந்த அந்த பெரிய 5 மரம் கூட எங்கே இருந்தது தெரியல. அந்த மைதானத்தில் ஓப்பன் ஸ்பேஸில் அது எங்கே இருந்துருக்கு நாங்கள் அப்போ தெரிஞ்சுக்க எனக்கு முடியல. ஆனால் அந்த இடத்த ஒரே ஒரு ரூம் இருந்தது, ஒரு கூரை போட்ட ரூம். அதுக்குள்ளே சாமி இருந்தேன். சாமிக்கு ஒரு ஈஸ்டர் இருந்தது. அந்த ஈஸ்டருக்கு ஒரு கோணி பை தான் சாந்திகள் துணி கேன்வஸ் மாதிரி இருந்தது. சாமி அதை யூஸ் பண்ணி அவ்வளோ சிம்பிளாக இருந்தால் எங்களை வாங்குவோம். ரொம்ப அன்பாக அனுசரித்த விதமே எங்களை அங்கே ஒட்டி வச்சுருது. இனிமேல் சாமியோட தரிசனமே வேண்டாம், எந்த சாமி வேண்டாமல் இருந்த காலத்தை எங்களுக்கு அந்த எண்ணம் வந்த காலத்தில் சாமி எங்களை பிடிச்சின்னு விட்டார். நாங்கள் சாமி எங்களை பிடிச்சி, அது எங்களோட பாக்கியம். நாங்கள் முதல்ல சாமிகிட்ட போய் தபோவனத்தில் மீட் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி போயிட்டு வருவோம். அப்போ சுவாமி பயப்படாதீங்கோ, இங்கே எதானே இருக்கும், சுவாமி இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லுவார். அதை மாதிரி ராத்திரி ஆனாக்கா அவர் சாமி அந்த கட்டை இது பாதுகையை போட்டுட்டு ஒரு கோல் எடுத்து தட்டின்ட்டு வருவார். தட்டுன்னு போ அப்படின்னு சொல்லுவார். காதில் கேட்கும், அவர் சொல்கிறது காதில் கேட்கும். ஸோ அந்த இடத்துல அது அந்த மாதிரி சஞ்சாரமான இடம் அவ்வளோ மோசமான இடமா இருந்தது. ஆனால் பஞ்சவடின்ற மாதிரி பெரிய மரங்கள் வந்து அதோட பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் கூட பில்டிங்கே இல்லை, வெறும் ஓப்பன் ஸ்பேஸில் அந்த மரங்கள் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்ததுனால எங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. அது இருந்தது. அதுக்கப்புறம் தபோவனம் ஒவ்வொன்றா டெவலப் ஆச்சு. ஒவ்வொரு ரூமாக தான் கட்டியிருந்தேன். ஒவ்வொரு ரூம் கட்டினா அதுக்காக போயிடுவேன். அங்கேருந்து பக்கத்து ரூம் கட்டுவார், அங்கேருந்து பக்கத்து ரூம் கட்டுவார். இப்படி ஒவ்வொரு ரூமாக கட்டிட்டு அது எல்லாத்தையும் அவர் இருந்து வந்துட்டுருக்கார். இப்போ மித்தபடி அடியில் இருக்கிற ரூம் அதில் அப்புறம் கடிச்சு அதில் இருந்தார். அதில் இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ரெச்சு இந்த பக்கம் இந்த வளர்ச்சினார். இது வளர்த்ததுக்கப்புறம் தான் பின்னாடி சமையல் கூடும், அது அன்னபூர்ணி அம்மாள் ஒரு இதாக இருந்தது. அந்த கூட இதை சேர்த்துட்டு அதையும் அப்படி முதல்ல கழிச்சு வளர்ச்சினார். முதல்ல ஒன்றுமே இதாக இருந்து பார்க்க எல்லாரும் ஆச்சரியப்படுறோம், இவ்வளோ பேர் தபோவனம் இப்படி இருக்கே எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து அந்த இடம் போகிற அப்படின்னா இப்போ ரோடுக்கு அந்தந்த பக்கமும் அங்கேயும் இடம் வந்து அங்கேயும் வரவா போகிற தங்கிறது நிறைய ரூம்ஸ் கட்டி நிறைய எல்லா பிரமாதம் வச்சு
அழகாக பாதுகாத்துன்னு வரேன். பரவாயில்ல, எல்லாருக்கும் சௌகரியம். வெந்நீர் ஹாட் வாட்டரும் கிடைக்கும், கோல்டு வாட்டரும் கிடைக்கும். இது எல்லா சௌகரியம் இருக்குது, வசதியாக இருக்குது. ரொம்ப பிரமாதம் வளர்ந்து போச்சு. ஆனால் பக்த கோயில்கள் அந்த பூஜைக்காரர் நடக்கிற காலத்தில் ரொம்ப விசேஷமாக ஜனங்க சேரலாம். எல்லாம் 2 நாள் 3 நாள் நடக்கிறாங்க. நல்லா விவரிச்சா நடக்கிறது பூஜைகள்லாம் இருக்கு. ஒரு சமயம் நான், என் ஒய்ஃபு, என்னுடைய கடைசி குழந்தை ஞானமணி என்றுவோம், 3 பேரும் சேர்ந்து ஹைதராபாத் போகணும். அங்கே என் சிஸ்டர் இருக்கா. சிஸ்டர் வீட்டுக்கு போகணும். என் ஒய்ஃப் ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்டு. அவளுக்கு அடிக்கடி என் ஹாஸ்டலில் வரும், ட்ராவல் பண்ணணும். அதனால் என்ன பண்ணோம், டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லி கேட்டோம். மாப்பிள்ளை என்ன பண்ணால் எதிர் வீட்லேயே டாக்டர் இருக்கார், போய் பாருங்கோ அப்படின்னாரு. நானும் என் ஒய்ஃபு அந்த குழந்தைய எடுத்துட்டு, அவள் சின்ன குழந்தை அப்போ, அவளுக்கு குழந்தை எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் உள்ள 5-6 பேர் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் வெளியில் பெஞ்சில் உட்காந்துருந்தோம். என் ஒய்ஃப் இவ்வளோ குழந்தை வச்சு நின்றுட்டு இருந்தான். சடனாக என்னாச்சு, இந்த குழந்தை ஞானமணி கொலாப்ஸ் ஆகிட்டான். ஆன் தி ஸ்பாட் கொலாப்ஸ் ஆகிட்டு அவள் என்ன பண்ண கேட்டு ஞானந்தான்னு கத்திட்டான் என் ஒய்ஃப். அந்த கத்தின்னு என்னாச்சு, ரோட்டில் போகிறவா எதிர் வீட்டு பக்கத்தோட எல்லாம் ஓடிட்டான், சத்தத்துக்கு ஓடி வந்துட்டான். சாமியும் டாக்டரும் உள்ளே வெளியே வந்துட்டார். வெளியே பார்த்து என்ன பார்த்தேன், அவருக்கே ஒன்றும் தோணலை. அவங்கன்னு குழந்தை இடத்துல உள்ளே படுக்க வச்சேன். படுக்க வச்சு பார்த்துனாரு. என்னமோ நான் பெரிய டாக்டர் மாதிரி அந்த டாக்டருக்கு, டாக்டர் ஒய் டோன்ட் டு ட்ரை. நான் என்ன நினச்சேன், டாக்டர் கிளினிக்கு எல்லாம் மருந்து இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது ஒன்லி கன்சல்டிங் ரூம் ஆகுது, அது எனக்கு தெரியாது. நானே பெரிய டாக்டர் மாதிரி, டாக்டர் ஒய் டோன்ட் டு ட்ரை திஸ் மெடிசன் அப்படின்னு ஒரு மருந்து பேரை சொன்னேன். எஸ் எஸ் அப்படின்னு டாக்டர். அங்கே போய் அலமாரியில் பார்த்தா 2 பாட்டில் இருந்தது. ஒரு பாட்டில் எடுத்தால் அதில் கொஞ்சம் தான் இல்லை. என்னது எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவன் அம்மா பஞ்சு நிறுத்தி அது மூக்கில் 2 வச்சுட்டேன். ஷீ காட் பேக் டு கேம் பேக் டு ஒரு நார்மாலிட்டி வந்துட்டான் அந்த குழந்தை அப்படின்னு செஞ்சு. உடனே என்ன பண்ணோம், இன்னும் இங்கே வேண்டான்னு சொல்லிட்டார் குருநாதர், வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டார், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி மத்தியானம் ட்ரெயினுக்கு புக் பண்ணி ஹைதராபாத்தில் நேராக தபோவனம் போயிட்டோம். எங்கள் ஊருக்கு போகலை, ஹைதராபாத்தில் நேராக தபோவனம் போயிட்டோம். தபோவனம் போகிறவனு சாமிகிட்ட போகிறவனு, சாமி என்ன சந்திரமண்டலம் பார்த்துட்டு வந்தியா, சந்திரமண்டலம் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்டார். அது ஒரு இன்சிடெண்ட். அது மாதிரி இன்னும் சமயம் நான் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஆள் வந்தான், அவன் பேசக்கூடாதவன். அவன் என்னோட என்ன பண்ணான், கேட்காத என் எதிரில் உட்காந்துட்டான். உட்காந்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். நான் பேசாதே கவனே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, அவன் அப்படி மேலே தலையெடுத்து மேலே பார்த்தான். மேலே பார்த்தா அவன் தலைக்கு நேராக ஞானானந்தன் படம் இருக்குது. உடனே எழுந்து நின்றுட்டான். இவர் ரொம்ப பெரியவருங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தான் நம்ம சாமிக்கு. ஆமாம் பெரியவர் தான். அப்போவே வெளியில் போயிட்டான். திருப்பி வரவே இல்லை, முகமே பார்க்குறேன். சுவாமி எப்படி காப்பாற்றணுன்னு எந்த மாயமாக இருந்து மறைவாக இருந்தால் கூட நம்மளை அவ்வளோ இதாக பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சமயம் என்னாச்சு, நான் என் குழந்தைக்கு 2 பேர், என் ஒய்ஃபு 4 பேரும் சேர்ந்து இங்கே சும்மா தானே இருக்கோம், சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி காரில் கிளம்பி நேராக சீதலிங்க மடம் போனோம். போய்ட்டு சாயந்தரமாக வந்துடலாம் அப்படின்னு போனோம். ஆனால் நான் போகிறதுக்கு எனக்கு மனசில் ஏதோ ஒரு எண்ணம் இருந்தது. நான் அந்த எண்ணத்தினால போனால் அது யாருக்கும் சொல்லலை. அது சாமிக்கிட்டும் நான் சொல்லவும் இல்லை. போனால் சேவிச்சிடணும், சாமியை சேவிச்சிடணும், அது எல்லாம் பண்ணோம். அப்படி ஆச்சு இருந்தது. அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு என்ன பண்ணால் சுவாமி கிளம்பி வெளியில் வந்தார். அவரே உலகத்தில் எங்கே போயிருப்பான்னு நான் நினச்சிருந்தோம். வெளியில் வந்து கார் டிரைவர் வந்து ஏதோ பேசினார். அவர் சரின்னு உள்ளே வந்தார். எங்களுக்கு அது விஷயம் தெரியாது. 4 மணி ஆச்சு, நாங்கள் சாமி உத்தரவு வாங்கிக்கிறோம் அப்படின்னோம். சரின்னு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து உத்தரவு கொடுத்துட்டார் போக சொல்லி. நேராக வெளியில் வந்தோம். வெளியில் வந்து கார் இல்லை. சரி, என்ன காஃபி சாப்பிட போயிருப்பான், வந்துடுவான் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தார். ஏன் இங்கே நிற்கிறீங்கோ அப்படின்னு கேட்டார். சாமி உத்தரவு கொடுத்துட்டார், ஊருக்கு போகிறோம், டிரைவர் காஃபி சாப்பிட போயிருக்கான், வந்துடுவோம் அப்படின்னு. சாமி வந்து டிரைவர்கிட்ட ஏதோ பேசின்னு இருந்தார் அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். அப்போது சாமி ஏதோ வேலையை அனுப்பிச்சிருக்கார் டிரைவரை, எங்கேயோ காரியமாக போயிருக்கான். வந்தால் உள்ள சாமியோட அவனே வருவான் இல்லையா, நாம ஏன் இங்கே காத்துருவோம், சாமியாண்டே போய் உட்காந்துருவோம் அப்படின்னு நேராக போய் சாமியோட உட்காரலான்னு சொல்லி உள்ளே போவோம். உள்ளே போய் எங்கள் சாமியோட உட்காந்து, என்ன போகலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை சாமி, எங்கோ அனுப்பிச்சிருக்கேன் வண்டி, வந்த பின்ன வரும். சரி உட்கார் அப்படின்னு கேட்டேன். உட்காந்து மணி 6:30 ஆச்சு.
6:30 மணி ஆனதுனால ஒரு ஆளை கூப்பிட்டாரு. நீ திருக்கோவிலுக்கு போய் இந்த 2 குழந்தைங்க காமிப்பேன். இந்த 2 குழந்தைக்கு 2 பாவாடை, மேலுக்கு 2 ஷர்ட் வந்து போட்டுக்கிறது, பொம்னாட்டிகளுக்கு வேண்டியது, அது ஏதோ வாங்கி தைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னாரு. என்ன சாமி அப்படின்னு அவர் முகத்தை பார்த்தோம். அப்போ தான் எனக்கு ஏதோ நடக்கிறதுன்னு தெரிஞ்சு யோசனை முகத்தை பார்த்தோம். போ அப்படின்னு வேற ஒன்று போவோம் அப்படின்னா சரின்னு கவனம் இருந்துட்டோம். அவரும் அந்த மாதிரி 7 மணிக்கெல்லாம் தைச்சி கொடுத்துட்டார். தைச்சி 7:30 மணிக்கெல்லாம் பணத்து கொடுத்துட்டாரு சாமான். அப்புறம் உள்ள ஆயிடுச்சு போன உடனே ஒரு பெரிய MS லாங் கிளாஸ் MS-55 40 கஜம் இவ்வளோ பெரிய திண்டு மாதிரி இருக்குது. அப்படியே தூக்கி கையில் கொடுத்தார். இதை மேலுக்கும் கீழுக்கும் உபயோகப்படுத்திக்கோ, நீ என்னவானா பண்ணிக்கோதான்ற அர்த்தம். எனக்கு திரும்பி தரணுமா, இவ்வளோ கிழிக்கலாமா வேண்டாமா, எதுவும் வேணாம் பண்ணாது, மேலுக்கும் கீழுக்கும் உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு அது வச்சுருந்தேன். உடனே அது மாதிரி அது எங்கே இந்த புடவை இருந்ததுன்னு தெரியல, ஒரு புடவை எடுத்து வயசு கொடுத்தாரு, புடவை வச்சுருந்தேன். அப்படி இருந்துட்டோம். அங்கே அது வரைக்கும் சாப்பாடே இல்லை, யாருக்கும் சாப்பாடே இல்லை. அது வந்து இருந்து சமையலும் பண்ணதும் இல்லை. கண்டகோட்டாய் கோபாலையர் ஒய்ஃபு ருக்கு அம்மா, அந்த அம்மா அப்போ இல்லை அங்கே. லீலாவும் 2 பேரும் அங்கே இருந்தால் அவளுக்கு என்ன பண்ணாரே தெரியல. அடுத்த எங்களுக்காக இருந்தால் வந்து காய்கறி வர்றது, சக்கரை வர்றது, பால் எதை கொண்டு வாசலில் வைக்கிறா, அதை கொண்டு வர்றா, இப்படி பண்ண. அப்புறம் எங்கள் ஒய்ஃப் சும்மா இருக்க முடியாது, பொம்மநாட்டின்னு சும்மா இருக்க முடியுமா, சரி நான் செய்கிறேன் சாமி என்னன்னு சொல்லி பார்த்து சமையலுக்கு அன்னையிலேருந்து சமையல் ஆரம்பித்தோம். ஒரு மாத காலம் எங்கள் சாமி அங்கேயே நிறுத்திட்டார். எதுக்காக நிறுத்தாது எனக்கு தெரியாது. ஆனால் நான் போன காரணம் என்னாச்சு, அது மறந்தே போச்சு. என் மனசில் இருந்து மறைஞ்சே போச்சு, எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படி. அப்புறம் ரொம்ப நாளைச்சு இல்லை, எல்லோரும் பார்க்கணுன்னு மனசில் என்ன இருக்கும் இல்லை, போய் பார்த்து வந்துடுவோம், ஊருக்கு போமா அப்படின்னாரு. அது வந்து நான் துண்டு மடிப்பு கொண்டு வந்து என் பாக்கெட்டில் படத்தை வச்சுட்டு உத்தரவு கொடுத்தாரு, அனுப்பிச்சு அங்கே போயிட்டு வந்தோம். அன்னையிலேருந்து எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் எவ்ரி டைம் நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. நான் நினைக்க முன்னாடி அதை சொல்கிறார், எனக்கு நடக்க போகிறதுன்னு தெரியுது. அந்த கைடன்ஸ் இன்னைக்கு இந்த செய்தி வரணுன்னு பாருங்க. நான் 5 children, 5 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஐ எம் நாட் எர்னிங், நான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு 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 சந்தர்ப்பம் வந்த நேரம் அந்த செட்பேக் சொன்னேன், பிஸ்னஸ் செட்பேக் சொன்னேன். அந்த அப்போ நான் சொன்னேன், பகவானே நான் மனுஷனாக போகணும்னு கேட்கல, நான் சீனிவாசனாக போகணும்னு கேட்கல, லட்சுமியாக பள்ளியாக போகணும்னு கேட்கல, என்னை பிறக்க வச்சு என்னால் வாழ வச்சிங்க. ஸோ இனிமேல் இந்த சாப்பாட்டுக்காகவோ வயிற்றுக்காகவோ இந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம் நான் எதுவும் செய்ய மாட்டேன். இது உன்னுடைய பொறுப்பு. கல்யாணம் தேவைக்கு என் கர்ப்பிணி சிசுக்கு நீ எப்படி பண்ணுறியோ அதை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணன் உட்காந்து என் பிரதர்ஸெல்லாம் வேலை செஞ்சு அவளை எதோ பண்ணியிருந்தான். அவள் பண்ணியிருந்தான், நான் செய்யவே இல்லை. இன்னை தேர்தல் நிஜமாக 55 வருஷம் ஆகுது, நான் ஒரு காசு சம்பாதிக்கல, வெளியில் போகல, உட்காந்தேன். எனக்கு ஒரு நாள் கௌரவ குறைவே இல்லாமல் நடக்குதுக்கு. எனக்கு பெரிய பெரிய மனுஷாவோட சகவாசம் ஸ்நேகிதம் ஹை லெவல்லையே இருந்துன்றது. லவகுசா சினிமா பத்திரம் சங்கர் ரெட்டியார் அந்த பிறப்பு ரெண்டு அவர் நெல்லுக்கார். ஆனால் நாச்சிமுத்தனோட பின்ன என் மகாலிங்கம் அவருடைய சிஸ்டர்ஸன்ஸு இவெல்லாம் வந்து ஹை லெவல்லே என்னை வச்சுருந்தாரு தவிர்த்து கொஞ்சம் கூட இறக்கவும் இல்லை. என்னுடைய இது வரைக்கும் என்னோட பகவான் குருநாதர் அப்படியே காப்பாற்றுவார். அது பெரிய எனக்கு எந்த பகவான் லைஃப்பில் ஏற்படவே இல்லை. அது பெரிய கருணை, பகவானுடைய கருணை. தியாகராஜர் ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், மெட்ராஸில் வேலை பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு திருப்பூரில் சேக்ரட் ஹார்ட் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் அங்கே ப்ரொஃபஸராக வேலை பண்ணியிருந்தார். அவருடைய டாக்டர் எல்டஸ்ட் டாக்டர் பேர் சிவகாமி. சிவகாமி ஹஸ்பண்ட் பேர் சுந்தரராமன். இது டிஎஸ்பி அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்படி இருக்கான். அவெல்லாம் எனக்கு முன்னால் எந்த சாமி பழக்கம் சுந்தரராமன். ஓ, சென்ட்ரல் எக்ஸைஸ் சுந்தரராமன், சிவகாமி, கரெக்ட் கரெக்ட், சொல்லுங்க சார். எனக்கு முன்னே எந்த சாமி பழக்கம். அவர் சுவாமியோட ரொம்ப சகிதமாக பேசுவார். சுவாமியை கட்டின்னு தூக்குவார், இடுப்பை கட்டி தூக்குவார். அது ரொம்ப அவ்வளோ பழக்கமாக இருக்குது. அந்த சிவகாமியோட லாஸ்ட் சிஸ்டர், கடைசி குழந்தை, தியாகராஜர் குழந்தை, சின்ன குழந்தை. அதுக்கு பரதநாட்டியம் கட்டி கொடுத்தா அவள் அரங்கேற்றம் பண்ணணும், சுவாமி முன்னாடி அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். சுவாமியிட கேட்டால் பண்ணிவிடுவோமா அப்படின்னு.
சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பித்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீக்கிரம் சாப்பிட்டு படுத்து எடுக்கும், 2 மணிக்கெல்லாம் படுத்து எடுக்கும், 4 மணிக்கு ரெடியாக வந்துருக்கோம் அப்படின்னு சொன்னேன். 4 மணிக்கு ரெடியாக பண்ணி அந்த பெஞ்சு கிஞ்செல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணுறதுக்கு உயரமாக அவர் இந்த மாதிரி பண்ணி பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தான். திடுதிப்புன்னு இருந்தாப்புல இருந்து கருப்பு மேகம் நிறைய சுற்றுண்டு மழை வரும் போல தோணுச்சு. எல்லோரும் பயந்துட்டான். மழை வந்தால் குழந்தை எப்படி டான்ஸ் பண்ணுவான். பயந்துட்டான். பயந்துட்டு இது பண்ணுன்னு சாமிகிட்ட போய் சொன்னான். இவா சொல்கிற உடனே சாமி இவா சொல்கிறதுக்கு முன்னாடியே ரூம் போய் கதவை சாத்தினுட்டேன். கதவை சாத்தினேன். ரொம்ப நேரம் கதவை திறக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் வந்தார். எல்லாம் ரெடி பண்ணுங்க, டான்ஸுக்கு ரெடி பண்ணுங்க, டான்ஸை முடிச்சிடுங்க, 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும். 7 மணிக்குள்ளே முடிச்சு சாப்பிட்டு எல்லாம் படுத்துடணும். அப்புறம் மழை ஜோன்னு கொட்டா போகும். அதனால் இப்போ ரெடி ஆகும், லேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த அரங்கேற்றத்தை முடித்து நல்லா அரங்கேற்றம் நடந்த பின்னே சாமி அங்கே உட்காந்து எல்லாம் அனுசரித்து நடந்த பின்னே எல்லாம் சாப்பிட்டு வந்தால் சாப்பிட்டு ரூம் வரைங்கன்னா அது சொன்னால் 7 மணிக்கு டான் மழை கொட்டாச்சு. அதனால் இது ஒன்று ராத்திரிலாம் நல்ல பெரிய மழை. இது அவன் சித்திரை மக்களோட அந்த ஏரியில் ஜலம் இல்லைன்னு சொல்லி சொன்னான். அங்கே அவன் வர்ணஜபம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அதுவும் நல்ல ஒன்று. அவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லணும். நான் காக்கா காலுக்கு கடிதாசி எழுதி போட்டிருக்கேன். காக்கா காலில் கடிதாசி கட்டி அனுப்பியிருக்கேன். மழை வராது. ஆனா 7 மணிக்கு மேல வர்ணபவன் உடனே தான் கட்டி வைக்க முடியும். அவர் ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? அதனால 7 மணிக்கு எல்லாரும் உள்ள போயிடுங்க, அவர் வேலையை அவர் ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு காக்கா காலில் கட்டி அனுப்பிச்சிருக்கேன். அவர் வார்த்தைகள் சொல்றது. எங்கள் அம்மா உடம்பு ரொம்ப சோகமெல்லாம் படுத்துட்டு இருந்தான். She was in a very bad state. She is going to collapse that evening. அப்போ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டப்பட்ட டாக்டரை கூப்பிட்டு பார்க்க சொன்னேன். அவர் வந்து பார்த்தார். உடனே தூக்கிடலாண்டா வேலூர் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னார். அவர் சொல்லிட்டே இருந்தால் எங்கள் ஃபாதர் வந்தார். இவர் சொன்னதை கேட்டார். சொன்னதை கேட்ட எங்கள் ஃபாதர் என்ன சொன்னார், தூக்கின்னு வர வேண்டாம், அது இங்கேருந்து இப்படியே போகட்டோன்னார். தூக்கின்னு வர வேண்டாம், அது இங்கேருந்து இப்படியே போகட்டும் அப்படின்னு எங்கள் ஃபாதர் சொன்னார். அவர் மூஞ்சி கொஞ்சம் சின்னதாக போச்சு டாக்டருக்கு. அப்படி எங்கள் ஃபாதர் உள்ளே போனார். எதுக்கோ டாய்லெட் கேட்டு போயிருப்பேன். உடனே கார் கொண்டு விடானார். யார் பேச்சும் கார் எடுத்துன்னு போட்டு அவரும் உட்காந்து நேராக வெளியூர் போய் சிஎம்சியில் அட்மிட் பண்ணி அன்றைக்கி நைட்டு ஷி வாஸ் ப்ராட் பேக் டு லைஃப். அன்றைக்கி போக வேண்டிய உயிர் அன்றைக்கி ராத்திரி நம்ம குருநாதர் தேர்தல் நடந்திருக்காது. அது மனுஷியத்தில் அவசியம் செஞ்சால் அது கம்பட்டு லைஃப். ஆனால் எங்கள் அப்பா கோவிச்சுண்டு வேண்டான்னு சொன்னால் எடுத்தும் போயிட்டான் அப்படின்னு அவர் கோவிச்சுண்டு வந்து பார்க்கவே இல்லை. வேலூருக்கு வரல, ஹாஸ்பிட்டலுக்கு வரல, எங்கள் மதுரை பார்க்கவே வரல. இடினாட் கம். 3 நாள் வேலூர் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம். அப்புறம் இங்கே செலவு ஆகணும், ஜாஸ்தி ஆகணும், இங்கே வேண்டாம்னு சொல்லி ராணிப்பேட்டில் கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, ஸ்கட்லர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், அங்கே போய் வச்சுருவோண்டா அப்படின்னு. ஏன்னா அவர் வீடு ராணிப்பேட், அந்த டாக்டர் வீடு ராணிப்பேட். இஸ் ஒர்க்கிங் இன் பேரியன் கம்பெனி, பேரிக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் அவர். அதனால் நானும் பார்த்துப்பேன், ஹாஸ்பிட்டல் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சோம். அங்கே நியர்லி 1.5 years ஹாஸ்பிட்டலு, 1.5 years. அப்புறம் அப்போ ஹாஸ்பிட்டலில் அங்கே என்ன சௌகரியம்னா, வெளியில் இண்டிவிஜுவலாக வீடு மாதிரி கட்டியிருக்கான். ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட்டு, பாத்ரூம். அதுக்கு 100 rupees தான் மந்த்லி ரெண்ட். இங்கே ஒரு வேலைக்கு பெட்டுக்கு 200, 300, 500 வாங்குறான். அது கிறிஸ்டின் மெடிக்கல் இருந்து 100 rupees per month அதுக்கு ரெண்ட்டு. அதனால் அங்கே வச்சுட்டு சாப்பாடு அவன் வீட்டில் வந்துடும். அங்கே சாப்பிட்டு 1.5 வருஷம் அங்கே வச்சிருந்தோம். அப்போது அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து பார்த்துட்டு போனோம். அப்புறம் சொந்தக்காரெல்லாம் வரிசையாக எல்லோரும் ராணிப்பேட்டைக்கு வந்து பார்த்துட்டு போனான். அதுக்குள்ளே நல்லா தேறிட்டாங்கம்மா, நல்லா உடம்பு தேறிட்டான். தேடின உடனே நினச்சி இங்கே முடிஞ்சு போச்சு, இங்கே வேண்டாம், மதனப்பள்ளி ஷிஃப்ட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு மதனப்பள்ளி கொண்டு போய் வச்சுட்டேன். ஸோ மதனப்பள்ளியில் ஒரு 1 year ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டா வீட்டுக்கு வந்தேன். மதுரை ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு கார் அங்கேயே இருக்கும். அது நிறைய பெட்ரோல், 2 ஜெரிகானில் பெட்ரோல் போட்டு கார் வச்சுக்குவோம். யார் வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணுவோம். மதுரை 2 இடத்துல கார் ஒன்று பர்மனெண்ட்டாக வச்சுருந்தோம். 2.5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தான். ஷி வாஸ் வெரி ஹெல்த்தி. அதுக்கப்புறம் 10 வருஷம் உயிரோடு இருந்தான்.
ஷி lived for 10 years அப்படின்னாரு. இப்போ இந்த காலத்தில் என்னோடய கடைசி சிஸ்டருக்கு கல்யாணம் ஏற்பாடுச்சு பண்ணோம். அது கல்யாணத்துக்கு என்ன பண்ணேன்னு கல்யாணம் நல்லாவே நடந்துட்டு நல்ல மாப்பிள்ளையும் வந்தான். அதுக்கு பகவான் நல்லா இருந்து அனுக்கிரகம் பண்ணேன். அதில் பியூட்டி என்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 வருஷம் எல்லாம் இருந்து நல்லா பண்ணி வந்தோம் ரெகுலராக போகிற காலம் வந்தாச்சு. அப்போ சுவாமி என்ன பண்ணார், அதுக்கு முன்னையே எங்கள் ஃபாதர் கொண்டு போய் தபோன்னு வச்சுன்னுட்டேன். எங்கள் அம்மா எங்கள் ஹாஸ்பிட்டல் அந்த காலத்துலேருந்து கொண்டு போய் அவர் தபோன்னு எங்கள் ஃபாதர் வச்சுன்னுட்டார். லெட் யூ நாட் ஃபீல் தி லோன்லினஸ், அவர் லெட் யூ நாட் பி எனிதிங். அவர் மனசுக்கே அவர் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அப்படின்ட்டு 10 days before her departure எங்கள் ஃபாதர் விட்டு நம்ம திருவண்ணாமலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டார். போவோம் சாமி அப்படின்னார். கார் கொண்டா திருவண்ணாமலைக்கு வந்தால் கிரி பிரசனம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டேன். பண்ணுவோம் சாமி. கிரி பிரசனம் பண்ணி வந்தான். கிரி பிரசனம் வர ரோட்டில் திருப்பத்தூருக்கு போகிற ரோடு எங்கள் வீட்டுக்கு போகிற அப்படியே நம்ம ஊர் ரோட இருக்கேன், நம்ம வீட்டுக்கு போவோமா அப்படின்னு. போவோம் சாமின்னு உடனே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். காலையில் வீட்டுக்கு வந்துட்டான். வந்த உடனே ஜனங்க ரோட்டில் எல்லாம் காரை பார்த்து குடு குடு குடுன்னு ஊரெல்லாம் திறன் வந்து நின்று போச்சு வீட்டு வாசலில். சாமி இறங்கி நின்று, சாமி வந்த காரியம் வேறு, வந்த நோக்கம் வேறு. நீங்கள் போய் சங்கர மடத்தில் இருங்கோ, சாமி அங்கே வரும் அப்படி சொல்லி வளையெல்லாம் அங்கே அனுப்பிச்சுட்டார். நேராக வந்தால் உள்ள போய் மலர் கட்டில் உட்காந்துட்டார். கட்டு மேலே உட்காந்துட்டேன். எப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்போ கார்லேருந்தே ஒரு தபோவனத்துலேருந்தே பழங்கள் பட்சணங்கள், ஒரு கூட பழங்கள் ஒரு கூட பட்சணம் கொண்டு அதை கொண்டு உள்ள வச்சு ஒவ்வொரு பட்சணமாக துண்டு துண்டாக உடச்சி எங்கள் மதர் கை வச்சு அதை சாப்பிடுவோம். ஒவ்வொரு பட்சம் அவளுக்கு எத்தனை வருஷமாக எத்தனை காலம் எதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சு அதெல்லாம் குறையலாமல் பூர்த்தி பண்ண வச்சுட்டு அந்த பட்சம் சாப்பிட வச்சுட்டு பழத்தையும் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு பால் கொண்டு வாங்குவோன்னு சொன்னேன் வீட்டில். இது தேவாமிர்தம், இது சாப்பிட்டு பாலையும் கொடுத்து சாப்பிட திருப்தியா அப்படின்னு. நீங்கள் இருக்கும்போது எனக்கு நல்லா திருப்தி தான் அப்படின்னு. சரி, நான் அவர் ஐசியம் போட்டோமா ஹஸ்பண்டு அப்படின்னு. உங்கள் சௌகரியம் சார், உங்கள் இஷ்டம் அப்படின்னு. சரி, நான் ஒரு ஐசியம் பாரு அப்படின்னு. அதாவது he created a confidence in her that she will survive again. அதுதான் அங்கே நோக்கம். சொல்லி ஃபாதர் ஐசியம் போயிட்டார். ஆச்சுமே 10 நாள் கழிச்சு எங்கள் அப்பாவுக்கும் சொல்லவே இல்லை. நான் கொஞ்சம் வெளியில் போகலான் இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் வீட்டில் போய் எடுத்துன்னு வாங்களேன் அப்படி அனுப்பிச்சிட்டார். எங்கள் ஃபாதர் வந்தார், வீட்டில் 5-6 நாள் இருந்தார். மகா சிவராத்திரி வரப்போகுது. அன்றைக்கி சிவராத்திரிக்கு எல்லோரும் பலகாரம் சாப்பிட்டாச்சு, எல்லோரும் கோவிலுக்கு போவோம். 8 மணிக்கு ஷீ பிரீத்தர் லாஸ்ட். மகா சிவராத்திரி இன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு ஷீ பிரீத்தர் லாஸ்ட். அப்புறம் எல்லாம் ஏதாச்சும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் காரியம் முடிஞ்சாச்சு. அது இது 100 போயிட்டானான்னு கேட்டால்னா இது கழித்து மறுபடியும் எங்கள் அப்பா விஷயம் போயிட்டார். யூ ஆர் கீப்பிங் மை ஃபாதர் டேட் அகெயின். மறுபடியும் ஃபாதர் லீவ்டு ஃபார் 3 years ஆஃப்டர் மை மதர்ஸ் டெத்து. அப்போது ஃபாதருக்கு எண்டு வந்துடுது. எங்களுக்கு டேட்டானம் வந்தது வரச்சொல்லி. சரி வந்தால் ஏதோ விஷயம் இருக்குது, இல்லாட்டா இத்தனை வராச்சாலுமே இப்போ வருது அப்படி. நாங்கள் நம்ம போகிறச்சியே காரில் கங்கா தீர்த்தம் அது எடுத்துகிட்டு போயிட்டோம். நானும் என் ஒய்ஃபு என் பிரதர் 3 பேர் எங்கேன்னு காரில் உட்காந்து நேராக போனோம். சுவாமி அங்கே இல்லை. சுவாமி என்ன போயிட்டார், சித்தலன் ஒன்று போயிட்டார். சரி, நாங்கள் அப்படி போனோம். அப்பாவை பார்த்தோம், படுத்துன்னு நல்லா தான் படுத்துருக்கார். நம்ம பேசுறது சரி உள்ளே வந்துட்டோம். காதல் 4 மணிக்கெல்லாம் சாமி வந்துவிட்டாங்க. 5 மணிக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, எங்களெல்லாம் கூப்பிட்டு. ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு காலம் நெருங்கியாச்சு, வீட்டுக்கு போகிறது தான் நேரம் இருக்குது அப்படின்னு. என் சாமி 7 ஹாஸ்பிட்டல் காலம் நெருங்கியாச்சு, வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு கார் ஒன்று வச்சு எங்கள் அப்பா நடுவில் உட்கார சொல்லி, என்னை கூப்பிட்டு இந்த பக்கம் உட்கார சொல்லி, என் பிரதர் கூப்பிட்டு இந்த பக்கம் வர சொல்லி, அவர் 2 போயிட்டே இருப்பேன். அசதி ஏற்பட்டால் இந்த பக்கம் தலை வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆட்டோமேட்டிக் கால் வெல்கோ தட் சைட், பெரிய பிள்ளை வழியை தலை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃபை கூப்பிட்டு டைவ் பக்கம் உட்காரணும்னு சொல்லி அனுப்பிச்சி கொடுத்தார். ஆனால் சீக்கிரம் போங்கோ அப்படின்னு சொன்னேன். He knows that he passed away in between. He will not reach home. இதுன்னு தெரியும், அவருக்கு தெரியாது, சொல்லக்கூடாது. பக்குவா அனுப்பிச்சி கொடுத்தார். அதே மாதிரி 3 years after my father joined my
மதர் இஸ் ஒய்ஃப். அது சுவாமி பண்ண கிருபை. 2 பேரும் அவளுடைய டிவோட்டிஸ்க்கு அவர் என்ன பண்ணதை அப்படியே ஒழுங்காக அவ்வளோ அழகாக பண்ணேன். இது இன்னொரு பியூட்டின்னா, என் ஒய்ஃபு தான் சுவாமியோட குழந்தை. அவளை குழந்தைன்னு தான் கூடுவேன். அவள் அப்பாவுக்குன்னு தான் லெட்டர் எழுதுவான், சுவாமிக்கு லெட்டர் எழுதுவான். சுவாமி அவளுக்கு பதில் போடுவார். அந்த கம்யூனிஸ்ட் லெட்டர்ஸ்லாம் இருந்திருக்கு, கேட்டால் ஏதோ அதெல்லாம் வந்து அப்படி. அவளை நீ மாமனார் மாமியாருக்கு நல்ல சேவை பண்ணியிருக்க, அதனால் நீ அவளுக்கு என்ன போகணும், உனக்கு அவள் மரியாதை பண்ணணும் அப்படின்னு ஏகாதசி அன்னைக்கு ஆஃப்டர் தட் ஒரு சிவராத்திரி முன்னே ஏகாதசி அப்புறம் தானே இது சதுர்தசி வருது. அந்த ஏகாதசி அன்னைக்கு he took my wife. மாமனார் மாமியாருக்கு முன்ன என் ஒய்ஃப் செஞ்சுட்டு தான் மாமியார் மாமனார் செய்யணும் காரியம். அந்த மாதிரி அதை அடுக்கி வச்சுருக்காரு. அதோடைய கருணை எப்படிலாம் இருக்கு, என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணார் நமக்கு தெரியாதுன்னா எவ்வளோ அழகாக பிளான் பண்ணிருக்காரு. ஐம்பத்தி 5 அப்படின்னு நினைக்கிறேன். 55 between 55 and 56. ஒன்றா நான் வந்து சித்தனை மடத்தில் சாமியோட விஷயம் இருந்தோம். அப்போ அங்கே வக்கீல் சுப்பிரமணியர் அவரோட ஒருத்தர் வந்தால், 2 பேரும் வந்தால். அந்த சாமியோட பேசிட்டு வச்சு அந்த டாக்குமெண்ட்டு தபாவனத்தினுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து சாமி கையில் கொடுத்தா. சாமி அதை வாங்கி பிரித்து பார்த்தாரு. பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது, ரைட், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ப்ளெஸ் பண்ணி அவளை ப்ளெஸ் பண்ணி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அது வந்து டெவலப்மெண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்து டெவலப் ஆகும் பில்டிங். அதுக்கு முன்னே அது ஒன்றும் செய்யலை. அது வராத வரைக்கும் சாமி ஒன்றும் செய்யலை. அது வந்தது கைக்கு வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்து எல்லா வகையும் தொடர்ந்து ரொம்ப சீக்கிரமாக எல்லா வகையும் ரொம்ப வேகமாக நடந்து நல்ல அனுபவம். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் பார்க்க. Yeah, 1958 ஒன்று. என் பிரதர் என் சிஸ்டர் 2 பேருக்கும் கல்யாணம். எங்கள் வீட்டில் எப்போ கல்யாணம் பண்ணாலும் ஒரு கல்யாணம் பண்ணுறோம், 2 கல்யாணமாக பண்ணுவோம். ஏன்னா செலவும் அடக்கமாகும், நாளும் சேர்ந்து வரும். ஒவ்வொரு வருஷம் ஒருத்தர் பண்டிகை தான் ஏதோ நல்லா சேர்த்து 2 கல்யாணமும் பண்ணுற வழக்கம். அந்த மாதிரி 3 கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணியிருக்கோம். இப்போது என் பிரதர் பாலசுப்ரமணியன் இருக்கார், அவருக்கும் என் சிஸ்டர் ராஜேஸ்வரி ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேர் கல்யாணம் தப்பத்தில் நடந்தது. அதுக்கு முன்னே நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு திருத்தணியில் வந்து சத்திரத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு பத்திரிக்கை எடுத்து போய் சாமிகிட்ட முதல் பத்திரிக்கை சாமிகிட்ட வைக்கலாம் அப்படின்னு முதல் பத்திரிக்கை கொண்டு போய் சாமிக்கிட்ட கொடுத்தோம். சாமி வாங்குவேன்னு பத்திரிக்கை படித்து பார்த்தார். எதிரில் உட்காந்து மனுஷங்கிட்ட கையை நீட்டினார். பேனா கொடு அப்படின்னு கேட்டார். அவர் பேனா கொடுத்தார். சுவாமி அந்த பேனா வாங்கி அதை கையில் வச்சுன்னு என்னமோ ஒன்று அடித்தார். அதில் அடிச்சுட்டு என்னமோ எழுதினார், என்னான்னு தெரியாது எனக்கு. அப்புறம் பேனா 2 கொடுத்துட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பத்திரிகை 2 கொடுத்தார். திருப்பி பார்த்தா திருத்தணியில் அப்படின்னு இருந்து அடிச்சு விட்டு தபோவனத்தில் அப்படின்னு எழுதி கொடுத்தார் சாமி. அப்போ தபோவனத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டேன்னா, நான் முதல்ல சொன்ன கீழே மணல் மேலே ஆகாசம். எப்படி கல்யாணம் பண்ணுறது? ஒரு பில்டிங் கிடையாது, கீழே மணல் மேலே ஆகாசம். அவ்வளோதான், நடந்துடும், ரொம்ப அழகாக நடந்துடும் அப்படின்னார் சாமி. சரி சாமிண்ணா, சாமி வார்த்தைக்கு பதில் சொல்லுமா? இல்லை, சரி. அப்புறம் என்ன சொன்னார், என்னையும் என் ஒய்ஃபையும் 1 மாதம் என்ன இங்கே வந்துடுங்க அப்படின்னார். நான் அது மாதிரி 1 மாதம் என்ன போகணும். அவங்க என்னாச்சு, அங்கே அந்த ஆள்காரர் இருக்க அவளை கூப்பிட்டு கூட எடுத்துன்னு போய் ஒவ்வொரு வீட்டில் போய் எல்லார் வீட்டில் பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி எல்லா சாணியும் கலெக்ட் பண்ணி வர சொல்லி தண்ணியில் குறைச்சி அது குழம்பா வச்சு தெளித்து மணல் எல்லாம் சிமெண்ட் போட்ட மாதிரி ரெடி பண்ணிட்டார். ரொம்ப அழகாக சாமி அப்படியாச்சு. நல்லா காயறதுக்கு சும்மா இருந்திருக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த திருவண்ணாமலையில் இந்த பந்தல் போடுறவெல்லாம் இருக்கான். அவனை கூப்பிட்டாங்க, பந்தல் போட்டலாமே அப்படின்னு. சரி, திருவண்ணாமலை போய் பந்தல் பண்ண கூப்பிட்டு வந்தேன். சட்ட பந்தல், சூரியனை மறைக்கிறது, மழைக்கு இல்லை
சூரியனை மறைக்கிறது. மேலே ஆகாசம் கீழே மண்ணுன்னு சொன்னால் அதுக்கு சூரியனை மாதிரி தட்டை பந்தல் போட்டு அழகாக மொத்த தபோனம் ஃபுல்லாக பந்தல் போட்டு ஊற்றி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த திருவண்ணாமலையில் அந்த கோயில்கிட்ட இந்த வழக்கு எலக்ட்ரிக் வழக்கெல்லாம் போடுறோம் இருக்காங்க. அவங்க கூட வழக்கு போட்டு நல்லா இருக்குமே அப்படின்னு. சரி சாமின்னு போய் அந்த வழக்குக்காரனை கொண்டு வச்சு எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் போட்டு தபோனம் மொத்த தபோனம் இலுமினேட் பண்ணால் சும்மா ஜெகத் ஜோதியாக எப்படி இருக்கு அந்த இந்த பந்தலுக்கே அந்த அழகாக இருக்கிற அந்த லைட் போடுறது அவ்வளோ இருக்குது. யாருமே எதிர்பார்க்கவில்லை. தபோனம் ஃபஸ்ட்டு வெட்டிங் that took place in தபோனம் இது மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் 2 பேர் கல்யாணம் தான். இப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே என்னாச்சு, சம்பந்திகள் தான் இறங்கணும். அவளுக்கு இடம் இல்லை, எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோம். ஒரு சம்பந்தி டிஎஸ்பி, இன்னொரு சம்பந்தி டைரக்டர் ஆஃப் வெட்டரனரி சர்வீசஸ் நாகப்பூர். சரி, எப்படியோ அவர் அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல மூலையில் ஒரு இடம் கொடுத்தா அவளுக்கு அவன் இருந்தான். அவர் ரொம்ப கண்டிப்பார் அந்த டிஎஸ்பி. முன்னாள் சாயந்தரம் கூப்பிட்டு நான் சொன்ன நகையெல்லாம் வந்துடுத்தா அப்படின்னு கேட்டேன். இருந்ததெல்லாம் கொண்டு வந்து காமிச்சோம். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஒரே ஒரு செயின் வரல, இது எல்லாம் வந்துடுச்சு. அந்த செயின் அன்றைக்கி ராத்திரி ரயில் ஏறி நாளைக்கு காத்தால வந்து அவள் இறங்குப்பா. முகூர்த்த நேரத்துக்கு நம்ம வந்து இறங்கிடுவோம். முகூர்த்த நேரத்துக்கு அந்த செயின் வந்துடும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார், செயின் வரலன்னா கல்யாணம் நடக்காது அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறார். தபோரம் சாமி அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியல. அது போலீஸ் ஆஃபீஸர். சரி அப்படின்ட்டு நான் பேசுகிறேன். ஆனால் இந்த சம்மந்தி என்ன பண்ணால் டைரக்டர் ஆஃப் வெட்டரனரி சர்வீசஸ். அவர் ஒன்றுமே போல ஒரு குழந்தைக்கு நாய்க்கு ஒன்று நாங்கள் கேட்கவே இல்லை. யாரும் இவாளையும் கேட்கல, அவளையும் கேட்கல. எங்களுக்கு பகவான் கொடுத்தது தான் நிறைய, இவா கொடுத்து இவாகிட்ட வாங்கி நிறைய போடல. நாங்கள் யாருமே கேட்கவே இல்லை. போயிட்டா எங்கள் ஃபாதர் கம்மனே இருந்துட்டேன். போயிட்டா அந்த கல்யாணம் நடந்து போயிடுச்சு. இவா கலாட்டா பண்ண வச்சு. அதில் என்னாச்சு, அந்த டிஎஸ்பியோட டாக்டர் சனின்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அந்த டாக்டர் அங்கே பகிஷ்ட் ஆகிட்டான். பகவானத்தில் வந்து கல்யாணத்துக்கு வந்தவன் பகிஷ்ட் ஆகிட்டான். என்ன பண்ணுறது, ட்ராவலர்ஸ் பங்களாவில் அவளுக்கு அரேஞ்ச் பண்ணிடுது தேவஸ்தானம், நீங்கள் அங்கே போய் இருங்கோ அப்படின்னு சொல்லி இருக்க வச்சுட்டோம். அப்போ அவன் முன்னாடி போய் அங்கே இருந்துட்டான். அவள் காத்தால முகூர்த்தத்தை வந்து நான் பார்க்கணும், முகூர்த்தத்தை வரணுன்றான். அடம் பிடிக்கிறான். எப்படியோ சமாளித்து அவளை மழை இது பண்ணி கல்யாணம் முடிஞ்சிச்சு. நல்லபடியாக முடிஞ்சாச்சு. அவசரம் நகையும் வந்தாச்சு, போட்டாச்சு. அவளுக்கு எந்த குறையும் இல்லை. அந்த உள்ள வரல தவிர்த்து எந்த குறையும் இல்லை. சரி, எல்லாம் ஊருக்கு கிளம்பான். அவள் வந்து ஹைதராபாத் போகணும். திருக்கோயிலேருந்து காட்பாடி போய் காட்பாடியிலேருந்து ஹைதராபாத் போகிறான். திருக்கோயிலில் ரயில் ஏறிட்டான். காட்பாடி ஜங்ஷன், காட்பாடி முன்ன வேலூர், வேலூர் வந்தால் ரயில் காலி ஆகிடும். இவன் எல்லாம் கல்யாண சாங்கிட்டு பேசிகிட்டே போயிட்டே இருக்கா. வேலூரில் எல்லாம் இறங்கிவிட்டா. இறங்கினா கதவு சாத்தாத இறங்கி போயிட்டா. இவளுடைய குழந்தை நடந்துன்னே வந்தது. திறந்த கதவு வந்தது, விழுந்துடுத்து ரயிலேருந்து. ரன்னிங் ட்ரெயின்லேருந்து குழந்தை கீழே விழுந்துடுத்து. அதிர்ஷ்டவசம் குழந்தை எங்கே வந்தது, பாலாத்தில். பாலாத்து மேலே ரயில் போகிறது, குழந்தை விழுந்தது பாலாத்தில். பாலாறில் தண்ணி இல்லை, மணலில் விழுந்தது, அடிப்படலை குழந்தைக்கு. இது யாரும் பார்க்கல, கார்டு பார்த்துட்டான். கார்டு பார்த்து அப்படின்னா பிரேக் பண்ணி ட்ரெயினை நிறுத்தி அவன் விஜிலன்ஸ் டிரைவர் வந்து பேக் பண்ண சொல்லி ட்ரெயினை வேலூருக்கு பேக் பண்ணி அந்த வாராதில் நிறுத்தி அந்த குழந்தைய எடுத்துட்டு ட்ரெயினில் வச்சுன்னு திரும்பி ட்ரெயினை வேலூர் பேக் பண்ணி வேலூரில் இறக்கி அவளை விட்டு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னே அட்மிட் பண்ணிட்டான். குழந்தைய ட்ரெயின் போயிட்டு அங்கேருந்து தபோவனத்துக்கு டெலிகிராம் கொடுத்தான். இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு அப்படின்னு சாமியாண்ட டெலிகிராம் கொடுத்தோம். படித்த உடனே என்ன சொன்னார் சாமி, தபோவனத்து டெலிகிராம் பார்த்த உடனே, நம்ம குழந்தை கெட்ட பேர் வராது. இந்த கல்யாணத்தில் விழுந்துடுத்து போட்டு நம்ம குழந்தைக்கு எடுந்த என்ன அழகான பதில், எந்த அந்த சூட்சமான எந்த அந்த நினச்சி பார்க்கவே முடியல. அந்த மாதிரி சரி சந்தோஷம். ஆனால் நீங்கள் கடமைக்கு பதில் கொடுத்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடும்.
அப்படின்னு அடுத்த நாள் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து வெளியில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவளும் டிஸ்சார்ஜ் போயிட்டா நாங்கள் திரும்பி தவம் வந்துடுவோம். ஏன்னா நல்லா நடந்ததா அப்படி ஒன்றும் இல்லை சாமி சரியாக போய் சார் இல்லை குழந்தைலாம் போய் அந்த குழந்தை கல்யாணம் இப்போ பேத்தி கல்யாணம் இருக்குது. ரயிலில் விழுந்த குழந்தை கல்யாணம் ஆகி அவர் குழந்தை பேத்தி கல்யாணம் இருக்குது இப்போ அப்படிம்பா. அது யாரோட குழந்தை? போலீஸ்காரன் இருக்கு கலாட்டா பண்ண டிஎஸ்பி. ஆமாம், அவனோட குழந்தை. அவரோட குழந்தைய இஸ் ஓன் டாக்டர் விழுந்தது. விழுந்து அந்த விழுந்த குழந்தை இப்போ கல்யாணம் அதுக்கு பேர் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ நேற்று சொன்னா மாட்டேன் இந்த டைரக்டர் வெட்டனரி சர்வீஸ் அவன் ஒன்றும் பண்ணலையே, நாங்கள் ஒன்றும் யாருமே கேட்கல. அதில் என்னாச்சு, மெட்ராஸ்லேருந்து இறங்கிட்டான், நேராக திருப்பூர்லேருந்து மெட்ராஸ்லேருந்து இறங்கிட்டான். ரயிலேருந்து டாக்ஸி வச்சு வீட்டுக்கு வந்தால் மயிலாப்பூரில் வீட்டுக்கு போகிறான். டாக்ஸிலேருந்து உள்ளே போய் ஒரு குழந்தை சேர்த்து போச்சு. அவருக்கு ஒரு குழந்தை சேர்த்து போச்சு. அங்கே ஒரு சாபம் மீட் பண்ணிட்டா இங்கே ஒரு சாபம் 2 கல்யாணம் 2 வந்துச்சு. இதை அவள் மின் பார்த்து அந்த 10 திருத்தணின்றதை அடித்து தவம் ஒன்று எழுதினுடைய பர்பஸ்னுடைய இதுவும் அவ்வளோ அழகாக இருக்காது.